வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்பிடன் ஜுட்சு, அதாவது தடை செய்யப்பட்ட ஜுட்சுகளை பத்தி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். நருட்டோ சீரிஸ்ல நிறைய ஃபார்பிடன் ஜுட்சு இருக்கு. அதுல ஒரு 5 ஜுட்சுவை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. உண்மையை சொன்னா நம்ம நருட்டோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஜுட்சுவே இந்த ஜுட்சு தான். இந்த மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை தான் நிறைய இடத்துல அவர் பயன்படுத்துற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த ஜுட்சுவை நம்ம டோபிராமா செஞ்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த ஜுட்சுவை தடை செஞ்சிருப்பாங்க. ஒரு ஃபார்பிடன் ஜுட்சுவை மாத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த ஜுட்சுவை பயன்படுத்தி நிறைய க்ளோன்ஸ் நம்மளால உருவாக்கிக்க முடியும். ஆனா அப்படி செய்யறதுனால நம்மளுடைய சக்கர எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வேகமா குறைஞ்சு போயிடும். நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஷேடோ க்ளோனை யூஸ் பண்றாரு, உருவாக்குறாரு அப்படின்னா நம்முடைய சக்கர எனர்ஜி வந்து அதுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நம்ம கிட்ட வந்து 100% சக்கர எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா 50-50% ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும். அதே மாதிரி 4 உருவாக்குனாரு அப்படின்னா 25% அது வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம அதிகமா எந்த அளவுக்கு க்ளோன்ஸை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சக்கர எனர்ஜி குறையும். அது மட்டும் இல்லாம யூசரோட சக்கரா பாயிண்ட்ல அதிகமான அழுத்தத்தையும் அது ஏற்படுத்தும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீக் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ஜுட்சுவை வந்து தடை செஞ்சிருப்பாங்க. நீங்க நருட்டோ ஷிப்புடனோட 403வது எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கீபா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அதிகமான ஷேடோ க்ளோனை உருவாக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சக்கரா இல்லாம அவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இது அந்த அளவுக்கு மோசமான ரிஸ்க் இதுல இருக்கிறதுனால தான் இந்த ஜுட்சுவை வந்து தடை பண்ணியே வச்சிருக்காங்க. நருட்டோ ஷிப்புடனோட 452வது எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபார்பிடன் ஜுட்சு, இது தடை செய்யப்பட்ட ஒரு ஜுட்சு அப்படிங்கறத வந்து தெளிவாவே அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ரீஅனிமேஷன் ஜுட்சு. 2 வகையான ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்து இருக்குது. வரிசையா பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடனோட 31வது எபிசோட்ல காட்டப்பட்ட ஜுட்சுவை பத்தி தான். ஹிடன் சாண்ட் வில்லேஜோட காசுகாகவான காரா வந்து இறந்து போயிருப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம கிராண்ட்மா சியோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இறந்து கிடந்த காரா வந்து திரும்ப உயிரோட வந்திருப்பாரு. இந்த ஜுட்சுவை பயன்படுத்தி அவரை காப்பாத்தி இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஜுட்சு தானே, அப்புறம் எதுக்குப்பா இதை பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ண நம்ம கிராண்ட்மா சியோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதாவது இந்த ஜுட்சு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசரோட லைஃப் ஃபார்மை வந்து இறந்தவங்களுக்கு கொடுத்து இறந்தவங்களை உயிரோட கொண்டு வந்துருது. தன்னோட லைஃப் ஃபார்மை இறந்து போன யூசர் வந்து இறந்து போயிருவாரு. அதாவது உயிருக்கு பதில் இன்னொரு உயிர் அப்படிங்கிற கேட்டகரியில தான், ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஜுட்சுவே வந்து வேலை செய்யுது. ஸோ இதுல இப்படிப்பட்ட ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இந்த ஜுட்சுவை வந்து அவங்க தடை பண்ணியே வச்சிருக்காங்க. இன்னொரு ரீஅனிமேஷன் ஜுட்சு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி தெளிவா பார்த்தரலாம். 4th கிரேட் நிஞ்சா வார்ல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஜுட்சு இதுதான். ரொம்ப ஒரு மோசமான ஜுட்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜுட்சுவை பயன்படுத்தி இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர முடியும். அதே கான்செப்ட் தான். உயிரோட வந்தவங்க அந்த யூசரோட அடிமை மாதிரி தான் அவங்க வந்து செயல்படணும். யூசர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை கேட்டு அதன்படியே அவங்க நடக்கணும். ஆனா இதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. உயிரோட வந்தவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டரா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாவே அந்த கமெண்டை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியும். யூசரே அந்த ஜுட்சுவை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் அவங்களால உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம இட்டாச்சி மதராவை சொல்லலாம். இவங்க 2 பேருமே அதை உடச்சு காட்டியிருப்பாங்க. மற்றபடி முதல்ல சொன்ன ஜுட்சு மாதிரியே இதுவும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை வந்து உயிரோட கொண்டு வரது தான் இதோட கான்செப்டாவே இருக்குது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து யூசர்ஸ் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. வேற ஒருத்தர் மேல ஜுட்சுவை வந்து கேஸ்ட் பண்ணி அவங்க உயிருக்கு பதிலா இவங்களுக்கு விருப்பமானவங்களை உயிரோட கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையோட இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நான் முதல்ல சொன்ன ஜுட்சுல வந்து அந்த சியோ என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தன்னோட லைஃப் ஃபார்மை வந்து தன்னோட லைஃப் எனர்ஜியை வந்து காராவுக்கு கொடுத்து ஒரு உயிரோட கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து வேற ஒருத்தரை வந்து பலியாடு மாதிரி வச்சு அவங்க மேல இதை கேஸ்ட் பண்ணி அவங்க மூலமா அவங்க உடம்புல வேற ஒருத்தரை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். மற்றபடி இது ரெண்டுமே தடை செஞ்சு வைக்கப்பட்ட ஜுட்சுகள் தான்.
மூணாவது நம்ம பார்க்க போறது ரஷின் ஷூரிகன். இந்த டெக்னிக்கை வந்து நம்ம நருட்டோ தான் டெவலப் பண்ணியிருப்பாரு. தன்னோட அப்பாவான மினாட்டோ கண்டுபிடிச்ச ரசிங்கனை மேம்படுத்துறதுக்காக தன்னோட வின் சக்ரா எனர்ஜியை ரசிங்கன் கூட மெர்ஜ் பண்ணி பவர்ஃபுல்லான ரஷின் ஷூரிகனை வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறமா இதையும் பேன் பண்ணி ஃபார்பிடன் ஜுட்சு அப்படின்னு சொல்லி மாத்தி இருப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுட்சு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நருட்டோ இதை யூஸ் பண்ணும்போது அவருடைய கையையே இது வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருது. நருட்டோ தொடர்ந்து இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ணாரு அப்படின்னா அவர் தன்னோட கையையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஜூட்ஸுவையே வந்து டோட்டலா பேன் பண்ணி இது ஒரு ஃபார்பிடன் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருவாங்க. இதை பேன் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம சுனாடே தான் இதை பேன் பண்ணியே வச்சிருப்பாங்க. நாலாவது நம்ம பார்க்க போறது த 8 இன்னர் கேட்ஸ் ஃபார்மேஷன். இந்த 4th கிரேட் நிஞ்சா வார்ல வந்து மதரா கூட சண்டை போடுறதுக்காக நம்ம மைட்டி கை வந்து இந்த ஜூட்ஸு யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. படு பயங்கரமான ஜூட்ஸு. அந்த நேரத்தில் மட்டும் மதரா கிட்ட 10 டைல்ஸோட பவர்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மதரா வந்து அப்பவே செத்துருப்பாரு. அந்த அளவுக்கு படு பயங்கரமான ரொம்பவே மோசமான ஒரு ஜூட்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஜூட்ஸோட யூசருக்கு 100 மடங்கு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அவங்களோட பவர்ஸை வந்து பீக் லெவலுக்கு கொண்டு போயிடும். இவ்வளவு பவர்ஸை வச்சிருக்கிற இந்த ஜூட்ஸுவை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூட்ஸுவை வந்து ஒருத்தரால அவரோட வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த யூசர் வந்து செத்து போயிடுவாரு அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் காட் லெவல் பவரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தன்னோட யூசரையே கொல்லக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்கிறதுனால தான் இந்த ஜூட்ஸுவை வந்து டோட்டலாகவே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜூட்ஸுவை வந்து ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. இந்த ஜூட்ஸுவே அவங்களை கொன்றும். அதனால தான் இதை வந்து டோட்டலாகவே பேன் பண்ணி ஒரு ஃபார்பிடன் ஜூட்ஸுவா மாற்றி வச்சிருக்காங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போறது இசனாமி. இந்த ஜூட்ஸு உச்சிகா கிளானோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூட்ஸுவை தன்னோட ஆப்போனன்ட் மேல யூஸ் பண்றதன் மூலமா ஆப்போனண்ட்டை முடிவில்லாத கென்ஜூட்ஸுக்குள்ள சிக்க வைக்க முடியும். அந்த கென்ஜூட்ஸு கிட்டத்தட்ட ஒரு லூப் மாதிரி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்கும். அவங்க செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. தான் யாருங்கிறத உணர்ந்து ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அந்த ஜூட்ஸுல இருந்து தப்பிக்கவே முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதனாலதான் சொல்றேன், தப்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஜூட்ஸுவை வந்து அவங்க ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதோட சைடு எஃபெக்ட் தான் அதோட மிக முக்கியமான காரணமே. இந்த ஜூட்ஸுவை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசரோட ஒரு கண்ணை வந்து நிரந்தரமா அதை வந்து பறிச்சிரும். இது ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கண்ணு போயிடும். 2 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 கண்ணுமே பியூஸ் போயிடும். அந்த அளவுக்கு இதுல ரிஸ்க் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இதை தடை பண்ணியே வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது நருட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.